பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது இரண்டாவது மனைவி சுசீலாவோட திருமண நாளை கொண்டாடி இருப்பது பாமக தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இன்னொரு பக்கம் யார் இந்த சுசீலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல்வேறு பாமக தொண்டர்களுக்கு எழுந்திருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கடந்த சில மாதங்களா பிரச்சனை தொடர்ச்சியா நடந்திருக்குது. இந்த பிரச்சனையில குறிப்பா பாமக யாருக்கு சொந்தம், பாமகவுல யார் பெரியாள் அப்படிங்கறத தாண்டி பல்வேறு விவகாரங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா சொத்து விவகாரம், அது மட்டும் இல்லாம டாக்டர் ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதியோட குடும்பத்தினருக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுக்கறத அன்புமணி எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி பல விவகாரங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ராமதாஸ் அன்புமணிக்கும் இடையிலான இந்த விவகாரத்துல பெண் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதாவது பெண் விவகாரமும் ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அப்ப பெண் விவகாரம்னா யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டாலும் பெரும்பாலும் யாருமே அதை குறித்து தெளிவா சொல்லவே இல்லை. ஆனா ஒரு சிலவங்க, அதாவது டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த சிலர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, சுசீலா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சுசீலா யாரு அப்படிங்கிறதையும் யாருமே தெளிவா சொல்லல. இதுக்கிடையில அன்புமணி குறித்து அன்புமணி கிட்ட பல பேரும் பேட்டி கேட்ட போது யார் காரணம் இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட போது பாமகவுல மூன்றாவது ஒருவரோட தலையீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி சொன்னாலும் அவரும் வெளிப்படையா சொல்லல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன சொன்னார்னா, இந்த பாமகவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அது வேற ஒரு கோணத்துல அந்த திசை திருப்பினாரு. அதனால ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் தனது முதல் மனைவி சரஸ்வதியோட 60வது நாளை கொண்டாடினாரு. இந்த 60வது நாளுக்கு கூட பாத்தீங்கன்னா அன்புமணி கலந்துக்கல. அதையே மிகவும் வருத்தத்தோட டாக்டர் ராமதாஸ் தான் பேட்டிகள்ல வெளிப்படுத்தினாரு. இந்த பிரச்சனைகள் ஓய்வு முடிஞ்ச நாள்ல சரஸ்வதி தன்னோட பிறந்த நாளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கொண்டாடினாங்க. அந்த பிறந்த நாள்ல அன்புமணி தன்னோட குடும்பத்தோட தைலாபுரம் வீட்டுக்கு கலந்துக்கிட்டாரு. அதனால டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் சேருவாங்க, அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒன்றிணையும், ஒரு சில நாட்கள்ல கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்பட்ட நேரத்துல அதுவும் நடக்கல. மீண்டும் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை பெரிய அளவுக்கு வெடிச்சிச்சு. அன்புமணிக்கு கேள்விகள் பல கேட்டு, அதாவது 16 கேள்விகள் அடங்கிய ஒரு ஃபைல் அனுப்பி இதுக்கு பதில் கொடுக்கலன்னா அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட செயல் தலைவர் பொறுப்புல நீக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது இரண்டாவது மனைவி சுசீலாவோட சென்னையில இருக்கிற நட்சத்திர விடுதி ஒன்றுல தனது 50வது திருமண நாளை வெகு சிறப்பா கொண்டாடி இருக்கிறாரு. இப்ப இந்த புகைப்படங்கள் வெளியாகிற சூழ்நிலையில யார் இந்த சுசீலா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல்வேறு பாமக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. சுசீலா யார் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் தொடக்கத்துல ஒரு மருத்துவரா வேலை பார்த்தவர். அவர் ஏழைகளுக்கு 3 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் அப்படிங்கிற கட்டணத்தை வாங்கிட்டு மருத்துவம் பார்த்தாரு. அதன் தொடர்ச்சியா அவர் என்ன பண்ணாங்கன்னா, திண்டிவனத்துல ஒரு சிறிய மருத்துவமனையை நடத்தினாரு. அந்த மருத்துவமனையில மிகவும் இளம் வயதுல, அதாவது 15, 16 வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்க தான் அந்த சுசீலா. ஆரம்ப நாட்கள்ல டாக்டர் ராமதாஸுக்கு மிகவும் பேருதவியா இருந்தவங்க. அதாவது அந்த டோக்கன் போடுறது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவரோட வேலையை பார்த்து பிரமித்த டாக்டர் ராமதாஸ அவங்களுக்கு அந்த மருத்துவமனையை முழுசா பார்த்து, அதாவது கிளினிக்கு அதை பார்த்துக்கிறதுக்கான முழு பொறுப்பையுமே சுசீலா கிட்ட கொடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் 2 பேருக்கும் இடையிலான நெருக்கம் உருவாயிருக்கு. நெருக்கத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணிருக்காரு, தனது முதல் மனைவி சரஸ்வதிக்கு தெரியாமலே சுசீலாவை திருமணம் செஞ்சிருக்கார். அதன் பிறகு மருத்துவ தொழில பெரிய அளவுக்கு நாட்டம் காட்டாம வன்னியர் சங்கத்தை தொடங்கி அதன் பிறகு டாக்டர் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சியிலையும் பாத்தீங்கன்னா சுசீலா இணைஞ்சு வேலை பார்த்திருக்காங்க. அதன் பிறகு 2 பேரும் வெளியூர்கள் போறது இந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கதா சொல்லப்படுது. இது ராமதாஸோட முதல் மனைவி சரஸ்வதிக்கு தெரிஞ்சாலும் இதை பெருசா கண்டுக்கிறாம இருந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா சுசீலா கூடயும் டாக்டர் ராமதாஸ் குடும்பம் நடத்தி இருக்கிறாரு. இது திருமணம் நடத்தி இது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம் அப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு டாக்டர் ராமதாஸோட இரண்டாவது மனைவி சுசீலாவை பத்தி தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமா வச்சிருந்திருக்காரு. ஆனாலும் டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சில நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் டாக்டர் ராமதாஸோட இரண்டாவது மனைவி சுசீலாவை பத்தி தெரியும்.
ஆனா அவர் ராமதாஸோட முதல் மனைவி சரஸ்வதிக்கும் அவரோட மகன் அன்புமணி, அவரோட மூத்த மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டவங்களுக்கு எல்லாம் இந்த விவகாரம் தெரிஞ்சாலும் பெருசா கண்டுக்கறல. ஆனா கண்டுக்கிறாம இருந்தவங்க ஏன் இப்ப திடீர்னு பிரச்சனையை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுசீலா பேர்ல பல்வேறு சொத்துக்களை எழுதி வச்சிருக்காரு. அவரையும் நான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவருக்கும் சில சொத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொத்துக்களை எழுதி வச்சது தான் பிரச்சனையோட தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. தேவையில்லாம நீங்க சொத்துக்களை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி சத்தம் போடுறதுனாலதான் டாக்டர் ராமதாஸ் 2 பேருக்கும் இடையிலான இருக்குது. அப்ப சுசீலா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். தன்னை இதுவரைக்கும் ரகசியமா பாதுகாத்திருந்தாருல. டாக்டர் ராமதாஸுக்கு பிறகு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இல்லாம போயிடும். இந்த சொத்துக்கள் நாளைக்கு கோர்ட்டு மூலமா போயிட்டு எனக்கு சேராத கூடாத சொத்து, இது ஏமாற்றி பறிச்சது அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள் தொடர்ந்து வரக்கூடாது அப்படிங்கறதுனால தான் ராமதாஸோட 2வது மனைவி அப்படிங்கறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் தான் இந்த சென்னையில நட்சத்திர விடுதியில இந்த திருமண நாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இந்த திருமண நாள் கொண்டாட்டத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸோட குடும்பத்தினர் யாருமே பங்கேற்கல. ஆனா இந்த சுசீலாவோட குடும்பத்தினர், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய நிர்வாகிகள், அதாவது டாக்டர் ராமதாஸுக்கு மிகவும் நெருங்கிய நிர்வாகிகள் யாருமே கூட இந்த திருமண நாள் நிகழ்வுல பங்கேற்கல. ஆனாலும் இந்த வெகு விமர்சனையா நடந்த இந்த திருமண நாள்ல புகைப்படங்கள் எடுக்கப்பட்டாலும் அந்த புகைப்படங்களையும் பாத்தீங்கன்னா யாருமே பெருசா வெளியிடல. ஆனாலும் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நான் டாக்டர் ராமதாஸோட மனைவி அப்படிங்கறத தெரியப்படுத்தணும், பொது மக்களுக்காக தெரியப்படுத்தணும், வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த புகைப்படங்களை சுசீலா தரப்பினர் தான் கசிய விட்டிருக்கதா சொல்லப்படுது. இதுதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு 2வது மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப தெரிய வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சுசீலாவும் இந்த மாதிரி ஒரு புகைப்படங்களை வெளியிட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சுசீலாவுக்கு சொத்துக்கள் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதனால பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக பிளந்து கிடக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப ராமதாஸ் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பார், தான் ஏற்கனவே கடந்த சில வாரங்களா இருக்கக்கூடிய அதே நிலையில தான் இருப்பாரா, இல்ல வேறு விதமான நடவடிக்கை எடுப்பாரா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல பாமக 2ஆகத்தான் பிரிஞ்சுதான் இது போட்டியிட போறாங்களா, இல்ல சமரசம் செய்யப்பட்டு ஒன்னா இணைந்து ஏதாவது ஒரு கூட்டணியில சேர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.